जननी जन्म सौख्याणां वर्धने कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं बोधगणादिसेवितं कपित्तजम्बो फलसारपक्षितम् उमासुतं सोह विनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः माता पिता துணை கொண்டு நவகோள்களுடைய துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இந்த வாரம் ராசி பலன் எப்படி இருக்குது? 12 ராசிக்கான பலன்கள். வார ராசி பலன்களை நம்ம பார்க்குறோம். இந்த வாரம் 12 ராசிக்கு என்ன சொல்லுது? மிக மிக முக்கியமானது தான். ஏன்னா சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், நம்ம பார்க்குறோம். நம்ம வாழ்க்கையிலுக்கு சில விஷயங்கள் நமக்கு வாழ்க்கைக்கு ஒத்து போகும், சில பேருக்கு சில விஷயங்கள் ஒத்து போகாது. அதுக்குன்னு சொல்கிறது சரியில்லாமல் இருக்குமா? சில பேருக்கு அது பழிக்கும். அதாவது நம்ம சொல்கிறது ஜென்ரலாக இருக்கும், ஆனால் அதுவே சில பேருக்கு பழிக்கும். சாமி நீங்கள் சொன்னது மாதிரி எனக்கு இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் சில நேரத்தில் நம்ம கோவிலில் சாமி கும்பிட்றது, சில விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும் பண்ணணும் அப்படிங்கிறது. நாம் செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோல் செய்யும். அவன் அருளாலே அவன் தாழ் பணிந்து. மாணிக்கவாசக பெருமாள் சொல்கிற மாதிரி சிவபுராணம்லாம் அவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு விஷயம். அப்போ இந்த நவகோள்கள் அப்படின்னு சொல்லும்போது மேஷ ராசியிலிருந்து மீன ராசிக்கு இந்த 12 ராசிக்கெல்லாம் எப்படி இருக்குது, இந்த வாரம் எப்படி இருக்கும், திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ராசி பலன்கள் சொல்ல போகிறேன். சில விஷயங்கள்லாம் ஹைலைட் பண்ணி சொல்லுவேன். வேலை விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும், குடும்பம் எப்படி இருக்கும், மாணவிகள் உங்களுடைய கடன் விஷயங்கள், திருமண விஷயங்கள், கோர்ட்டு கேஸ் விஷயங்கள், எதில் கவனமாக இருக்கணும், எப்படி இருக்கும், என்ன விஷயங்களுக்கு வரப்போகுது, என்ன விஷயங்களுக்கு வராமல் தட்டி போகும், எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு ஹைலைட் பண்ணி நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆனால் அதை நீங்கள் கேட்கும்பொழுது எங்கேயுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியும். ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா கூட எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் அப்போ நடுவில் ஒரு ஸ்லோகம் சொன்னால் கூட உங்களுக்கு தெரியும். ஓ சாமி இந்த ராசிக்கு இந்த ஸ்லோகம் சொல்லி கொடுத்துருக்காரு, இந்த ராசிக்கு இந்த வாரத்துக்கு இந்த விஷயத்த சொல்லி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 12 ராசி பலன்களை நம்ம பார்ப்போம். சிம்ம ராசி நேயர்களே, இந்த வார ராசி பலன் உங்களுக்கு எப்படி இருக்குது? திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும். பொதுவாகவே இந்த வார ராசி பலன் அப்படின்னு வரும்போது இந்த வாரத்தில் ஒரு தவறான செய்தியால் சிக்கல் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் பார்ப்போம். அடுத்ததாக ஒர்க் மற்றும் சோஷியல் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அன்எக்ஸ்பெக்டட் சில செலவுகள்லாம் நிறையா இருக்குது. எதிர்பாராத செலவுகள், எதிர்பாராத சில விஷயங்கள்லாம் இருக்குது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஓவர் கான்ஃபிடென்ஸ் தவிர்க்க வேண்டும். சிம்மராசி பொறுத்தளவுக்கு சிம்மராசியில் பார்த்திங்கன்னா மக நட்சத்திர சிம்மராசி, பூர நட்சத்திர சிம்மராசி, உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் சிம்மராசி. ஓவர் கான்ஃபிடென்ஸ்லாம் வேண்டாம், மீடியம் கான்ஃபிடென்ஸ் போதும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் லீடர்ஷிப் ரோல்லாம் கிட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொலீக்ஸோட சப்போர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்கும், அதிகரிக்கும். அதே போல் நியூ கிளைண்ட் கான்ட்ராக்ட்ஸ் சக்சீடட்லாம் அவரோட ஃப்ரீலான்சரில். அதே போல் பார்த்திங்கன்னா ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட், குட் ப்ராஃபிட் இதெல்லாமே உண்டு. அதே போல் நெகட்டிவான சில விஷயங்கள் ஓவர் ஒர்க்கிங் கேன் லீட் எ ப்ராப்ளம். கொஞ்சம் பார்த்து செய்யுங்க ஓவர் ஒர்க்கிங்லாம். அவாய்ட் ஆஃபீஸ் கோசிப், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், சில கலகங்கள், சில பிரச்சனைகள் எல்லாமே வரும். கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க. ஃபேமிலியில் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா சிறு சிறு சண்டை சச்சரவுகள், சிறு சிறு மாமனார் மாமியார், சில கருத்து வேறுபாடுகள், சில விஷயங்கள்லாம் வரும். கவனமாக இருங்க. ஸ்பௌஸோட சப்போர்ட்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா லவ்வர்ஸ்க்கெலாம் கூட பார்த்திங்கன்னா பாஸ்ட் டென்ஷன், சில பேர் பழைய விஷயத்தை பேசி சண்டை பிரச்சனை இந்த மாதிரிலாம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சிங்கிள்ஸுக்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு சில விஷயங்கள் இல்லை, இருந்தாலும் அப்படியே நார்மலாக கொஞ்சம் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ஃபேமிலி பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா அவாய்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் ஓவர் சில செலவு பண்ணினதுனால சில பிரச்சனைகள் வரும், சில செலவுகளால் சில பிரச்சனைகள். அதே போல் ப்ராப்பர்ட்டிலலாம் பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிலம் சம்பந்தமான, இடம் சம்பந்தமான, வீடு சம்பந்தமான பிரச்சனைகளாக வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில விஷயத்தில் கவனமாக இருங்க. வீடு விஷயத்தில், பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலலாம் கவனமாக இருங்க. அதே போல் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சரியாயிடும். ஸோ அதை நீங்களாக பெருசாக்காமல் இருந்தால் சரி, நார்மலாக இருந்துக்கோங்க. அதே போல் ட்ராவலில் சேஃபாக இருங்க. இஃப் யூ ஷெட்யூல்டு கேர்ஃபுல்லி, பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். டெக்னிக்கல் சப்ஜெக்ட்லலாம் நல்ல ரிசல்ட் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸு, ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸு, லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு
ஷைன் பண்ணக்கூடிய இந்த வாரத்தில் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல செய்திகள், ஓரளவுக்கு நல்ல பேர்லாம் இருக்கும். ப்ராப்பர்ட்டி வைஸ் எடுத்துட்டீங்கன்னா டாக்குமெண்டேஷன் இஷ்யூலாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். மைனர் லீகல் டிலேஸ் இன் ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான மைனர் டிலேஸில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் காரில் வெகு தூரம் பயணம் கூடியவர்களாக இருந்தால் கவனமாக போயிட்டு கவனமாக வாங்க. இந்த வாரத்துக்கான சில விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது சிம்மராசி பொறுத்த அளவுக்கு சில விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். இவ்வளோ நாள் நீங்கள் வந்து எப்படி இருந்தீங்க, எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிங்க என்னங்கிறது உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். செஞ்ச தப்பையே திரும்பவும் செய்யாதீங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. யாருக்கும் கடன் வாங்கி கொடுக்காதீங்க. யாருக்கும் எந்த ஒரு விஷயமும் நீங்களாக போய் வழியை போய் மாட்டிக்காதீங்க. சில பேர்லாம் நீங்களாம் சொன்ன சில பேர் கேட்க மாட்டாங்க. என்னோடய உற்ற நண்பர், நான் செய்யாமல் யார் செய்வா, நீங்கள் செய்வீங்க, ஆரம்பத்தில் எல்லாம் நல்லபடியாக இருக்கும், திடீர்னு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். 15 வருஷ நண்பர்கள், 25 வருஷ நண்பர்கள்லாம் கூட பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள், பணத்தினால் பிரிஞ்சு போன நண்பர்கள், குடும்பங்கள்லாம் இருக்குது, பணத்தால் மட்டுமே. அதனால் அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் அந்த தவறை செய்ய மாட்டீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. விவாகரத்து கேஸு சில விஷயங்கள் இந்த வாரத்தில் இந்த சிம்மம் இந்த ராசியில் பதியக்கூடிய வாய்ப்புகள் வரும். சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் திருமண பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையா வரும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஆஃபீஸில் நடக்கக்கூடிய பெண்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சண்டையாக மாறும். பெண்கள் எவ்வளோ தான் ஒதுங்கி போனாலும் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். இந்த காலத்தில் பெண்கள் காலையில் போயிட்டு சாயங்காலம் வரீங்க, ஆனால் எவ்வளோ பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கீங்க. அதுவும் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக இருக்குது. நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வண்டியில் போகக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், ஒரு லாட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ்ன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நீங்கள் வெளியில் போயிட்டு வந்தாலே எப்படா வீட்டுக்கு வருவோன்னு இருக்குது. அந்தளவுக்கு இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு படாத பாடுபட்டு தான் இருக்கீங்க. இருப்பினும் இதெல்லாம் ஓரளவுக்கு சில விஷயங்கள் மாறணும், சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கணும்னு உங்களுக்கு பொறுமை, பேஷன்ஸ் ரொம்ப அவசியம். பொறுமை அவசியம். உங்களுடைய பொறுமை உங்களை பெரிய அளவில் நல்லா பாதுகாக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், கால பைரவருக்கு சனிக்கிழமையில் இல்லை ஞாயிற்றுக்கிழமையில் வில்வத்தினால அர்ச்சனை பண்ணி நெய் தீபம் ஏற்றுங்க, மிளகு தீபம் ஏற்றுங்க, சகப்பு திரி போட்டு விளக்கேற்றுங்க. விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அழகாக விளக்கேற்றுங்க. சுவாமிக்கு கையில் விளக்கேற்றி நல்லா பிரார்த்தனை பண்ணி விளக்கேற்றுங்க. உங்களுக்கு கெடுதல் நினைப்பவர்கள் கூட உங்களை விட்டு விலகி இருப்பார்கள். சரிங்களா? இதெல்லாம் நான் சொல்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்துக்கும் மனசை தயங்காதீங்க, தைரியமாக இருங்க, போல்டாக இருங்க. சிம்மராசி பொறுத்த அளவுக்கு சரியா? இவ்வளவும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வார ராசி பலன் அப்படின்னு எடுத்துக்கும் போது சிறப்பான ஒரு சூழ்நிலைகள் உங்கள் ஜாதகத்தில் வரும். உங்களுடைய சில விஷயங்களை பார்த்து பண்ணுங்கள். சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன்.